ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடை செய்யறதுக்கு வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பூவில் இருக்க இதழ் மாதிரி பகுதியையும் இந்த காம்பு பகுதியும் நீக்கி தனியாக எடுத்துட்டு மீதம் இருக்கிற வாழைப்பூவை பொடியாக நறுக்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை கீழே விட்டுட்டு வேக வைத்த வாழைப்பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா கடலை பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 10 காஞ்ச மிளகாய், நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு கரகரப்பாக அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நாம் அரைச்ச அந்த மாவோட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கொஞ்சம் அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணுறதுனால வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். அப்போனா வடையாக தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தட்டி எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு வடையாக தட்டி எடுத்துக்கலாம். இது ஓரளவு செவந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வாழைப்பூ சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அதுக்கு கூட இந்த வாழைப்பூ ரொம்ப நல்ல மருந்து. வடை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.